பிரைஸ் தி லார்ட். இந்த மார்ச் மாதத்தில் 6ஆம் தேதியாகிய இந்த வெள்ளிக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 2 Chronicles chapter 14 verse 11. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காய் காலை வேளையில் நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? இந்த ஆசா என்கிற இந்த யூதாவினுடைய ராஜாவுடைய நாட்களில் அவருக்கு விரோதமாக ஒரு எதிராளியாக இந்த எத்தியோப்பியா ராஜா ஒரு யுத்தத்தை செய்யும்படியாய் கடந்து வருகிறார். நம்ம வாசிக்கிறோம், 8வது வசனத்தில் வாசிக்கிறேன். யூதாவிலே பரிசையும் ஈட்டியும் பிடிக்கிற 3,00,000 பேரும், பென்யமீனிலே கேடகம் பிடித்து வில்லை நாணேற்றுகிற 2,80,000 பேருமான சேனை ஆசாவுக்கு இருந்தது. இவர்கள் எல்லாரும் பராக்கிரமசாலிகள். 3,00,000 + 2,80,000 அப்படின்னா எவ்வளோ பேர்? 5,80,000 பேர் மிலிட்ரி ஆர்மி பீப்புள் ஆசாவோடு இருக்கிறாங்க. அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா 10,00,000 பேர்கள் சேர்ந்த சேனையோடும் 300 ரதங்களோடும் புறப்பட்டு மரேசா மட்டும் வந்தான். அப்போ பாருங்க, ஹாஃப் தான் இருக்கிறாங்க. அவங்க 10,00,000 பேர், இவங்க கிட்ட இருக்கிறது 5,80,000 பேர். அப்போது எப்படி அந்த யுத்தத்தை செய்ய முடியும்? யோசித்து பாருங்க. அவனோடு கூட இருக்கிற ஜனம் அதிக யுத்த வீரர்கள். ஆசாவோடு கூட இருந்தது ஜஸ்ட் ஹாஃப் ஆஃப் த, அவங்க கிட்ட இருந்த ஆர்மியில் ஹாஃப் தான் இவங்கக்கிட்ட இருக்கிறாங்க. அப்போ உடனே ஆசா என்ன செய்கிறாரு? ஆண்டவரை நோக்கி அவர் ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ராஜா செய்கிற காரியம் என்ன? தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி அவர் கூப்பிட்டார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் இல்லையா? ஆண்டவரே, பலத்தோடு இருந்தாலும் சரி, பலனே இல்லைனாலும் உதவி செய்கிறது உங்களுக்கு லேசான காரியம் தானப்பா. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்று ஜெபம் பண்றார். ஆமேன். எவ்வளோ அருமையான ஒரு ஜெபம். ஆமேன். கர்த்தாவே, இது லேசான காரியம் ஆண்டவரே. நீங்கள் எனக்கு என்ன செய்யுங்க? உதவி செய்கிறது உங்களுக்கு லேசான காரியம் ஆண்டவரே. எங்களுக்கு துணை நில்லுங்கப்பா, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரே என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். உம்மை சார்ந்து இருக்கிறேனப்பா. கர்த்தரையே சார்ந்து அவர் இருக்கிறத அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உங்களை மேற்கொள்ள விடாதீங்க. ஆமேன். மனுஷன் உங்களை மேற்கொள்ள விடாதீங்க. நம்முடைய எந்த யுத்தமாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையின் வழியாக நீங்கள் கடந்து போனாலும், இன்றைக்கி நம்மளும் கூட ஆசாவை போல் ஆண்டவரை நோக்கி சொல்லலாமா? ஆண்டவரே, மனுஷர் உங்களை மேற்கொள்ள விடாதீங்கப்பா. பலனுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உங்களுக்கு லேசான காரியம் தானப்பா. நான் உங்களை சார்ந்திருக்கிறேன். என்னுடைய சரீரத்தில் உள்ள வியாதிகள், என்னோட குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், பாரங்கள், சுமைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீங்கள் மாற்றி போடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட அப்படியே ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவருக்கு லேசான காரியம். பிரியமானவர்களே, நம்முடைய பிரச்சனையெல்லாம் ஆண்டவருக்கு ஒரு தூசு போல் அப்படி ஊதுனா அப்படியே எல்லாம் போயிடும். அந்த அளவுக்கு நமக்கு தான் அது பெரிய பிரச்சனையாக இருக்குது. நமக்கு பெரிய மலை மாதிரி தெரியுது. எப்படி இதிலேருந்து நம்ம மீண்டு வரப்போகிறோம்? எப்படி இதிலேருந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும்? எப்படி இதிலேருந்து ஒரு சுகம் கிடைக்கும்? ஒன்று மாற்றி ஒன்று வந்துக்கிட்டே இருக்குதே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு அது லேசான காரியம். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட அப்படியே நம்ம பிரச்சனைகளை, நீங்கள் எவ்வளோ பிரச்சனைகளை சுமந்துக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா? சரீரத்தில் சுமக்கிற பிரச்சனைகள், மனசளவில் நிறைய பாரங்களை நம்ம சுமக்கிறோமே, அப்படியே ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாமா? எல்லா பிரச்சனையும் 1 by 1
அப்படியே ஆண்டவர்கிட்ட சொல்கிறீங்களா, ஆண்டவரே இந்த பிரச்சனை இனிமே என்னால் தாங்க முடியாதப்பா, நான் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன், நீங்கள் எனக்காக உதவி செய்யுங்க, நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கப்பா, நீங்கள் எனக்கு யுத்தத்தை நடப்பித்து எனக்கு வெற்றியை கொடுங்கப்பா என்று சொல்லி நம்ம கேட்கலாமா? ஆசா கேட்டார் பிரியமானவர்களே. அதற்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி நான் வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர்கள் ஓடி போனார்கள். ஆமென். கர்த்தர் அந்த யுத்தத்தை செய்தார். எத்தியோப்பியர்கள் என்ன செய்தாங்களாம்? அவங்களோட போராட முடியாம ஓடி போனாங்க. நம்முடைய சரீரத்தில் உள்ள வியாதிகள் ஓடி போகும். உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய பாரங்கள், உங்களுடைய சுமைகள், உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் ஓடி போகும். அவர்களை ஆசாவும் அவனோடு இருந்த ஜனங்களும் கேரார் மட்டும் துரத்தினார்கள். எத்தியோப்பியர் திரும்ப பலம் கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். அவங்க ஓடி போனாங்க. அடுத்தது என்ன நடந்துச்சு? முறிந்து விழுந்தார்கள். மறுபடியும் பலன் கொள்ளாதபடி முறிந்து விழுந்தார்கள். நமக்கு எதிரிட்டு வருகிற பிரச்சனை மறுபடியும் பலன் கொள்ளாதபடி அது முறிந்து விழும்படி ஆண்டவர் கிருபை செய்வார். கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கும் முன்பாக அவர்கள் நொறுங்கி போனார்கள். ஆமென். அவர்கள் ஓடி போனார்கள். அவர்கள் பலன் கொள்ளாதபடி அவர்கள் விழுந்து போனார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். விழுந்தார்கள் என்று நம்ம முறிந்து விழுந்தார்கள்னு பார்க்கிறோம். அவர்கள் நொறுங்கி போனாங்களாம். அவர்கள் மிகுதியை கொள்ளையடித்து கேராரின் சுற்று பட்டணங்களை எல்லாம் முறியடித்தார்கள். கர்த்தரால் அவர்களுக்கு பயங்கரம் உண்டாயிற்று. அந்த பட்டணங்களெல்லாம் கொள்ளையிட்டார்கள். அவைகளின் கொள்ளை மிகுதியாய் அகப்பட்டது. மிருக ஜீவன்கள் இருந்த கொட்டாரங்களையும் அவர்கள் இடித்து போட்டு திரளான ஆடுகளையும் ஒட்டகங்களையும் சாய்த்து கொண்டு எருசலேமுக்கு திரும்பினார்கள். எந்த ஜனத்தை குறித்து ஆசாவும் அவனுடைய சேனையும் பயந்தார்களோ, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்த மாத்திரத்தில் கர்த்தரே அந்த காரியத்தை பார்த்து கொண்டார். நம்ம பிரச்சனை எதுவாக இருக்குது, ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஒப்பு கொடுங்க, கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார். எல்லா எதிராளிகள், எதிர் சக்திகள் எல்லாம் முறிந்து நொறுங்கி ஒன்றுமில்லாமல் போகும்படி கர்த்தர் செய்கிறது மாத்திரமல்ல, இந்த பிரச்சனை நிமித்தமாய் உங்களுக்கு நன்மை உண்டாக கர்த்தர் செய்வார். அதான் அங்கே நடந்துச்சு இல்லையா? அவங்க திரளான கொள்ளையை கொண்டு வர்றாங்க. ஆடு மாடு ஒட்டகம் பயங்க நிறையா காரியங்களை அவர்கள் கொள்ளையாய் கொண்டு வந்தார்களே. கர்த்தர் பாருங்க, ஒரு சூழ்நிலையை மனுஷன் கண்ணுக்கு முன்னால் இது பெருசாக தெரியுது. ஆனால் ஆண்டவர் பார்த்தாரு, ஒன்றில்லாமல் ஆக்கி போட்டார். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் அதை மாற்றினார். உங்களுக்கு இன்னைக்கு ஒருவேளை ஒரு சிலர் உங்களுக்கு துக்கத்தை கொடுத்து உங்களுக்கு பயங்கரமான நெருக்கத்தை கொடுக்குறாங்களா? கவலைப்படாதீங்க. ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் அதெல்லாம் பார்த்து கொள்வார். அவங்க நிமித்தம், அந்த பிரச்சனை நிமித்தம் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி கர்த்தர் அப்படியே சூழ்நிலை என்ன பண்ணிடுவார் தெரியுமா? தலைகீழாக மாற்றிடுவார். அப்படிப்பட்ட தேவன். இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். கர்த்தர் கொடுத்த நல்ல வசனத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பிரேயர் லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?